அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிராம சபா. கிராம சபா வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, அந்த பஞ்சாயத்து வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணமே அந்த கிராம சபா தான். அந்த கிராம சபா உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்ச எல்லாருமே கிராம சபா உறுப்பினர் தான். யாரும் போய் கலந்துக்கலாம். அந்த கிராமத்துல ஒவ்வொரு அடிப்படை பிரச்சனையும் சரி பண்றதா இருக்கட்டும், அந்த மக்களுக்கு தேவையான என்னென்ன திட்டங்கள் தீட்டுறதா இருக்கட்டும், இதுல ரொம்ப முக்கியம் வைக்கிறது கிராம சபா தான். அந்த கிராம சபையில ஒவ்வொருத்தரும் போய் கலந்துக்கணும். கிராம சபாவுக்கும் குறைவன் வரம்பு இருக்கு. இப்ப 500 ஓட்டர்ஸ் இருந்தாங்க, குறைஞ்சபட்சம் 50 பேர் அது கலந்துக்கணும். அதே மாதிரி 3000 பேர் இருந்தா குறைஞ்சபட்சம் 100 பேராவது கலந்துக்கணும். அடுத்தது 3000க்கு மேல 10,000க்கு உள்ளனா 200 பேர் கலந்துக்கணும். 10,000க்கு மேலனா 300 நபர்கள் வந்து கலந்துக்கணும். இதுதான் வந்து ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கான குறைவன் வரம்பு. இந்த அளவுக்கு வாக்காளர்கள் வந்து கலந்துக்கலாம். நீங்க கிராம சபையை தள்ளி வைக்கலாம். அது பொதுமக்களுக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப வரப்போற ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் நடக்க போகுது. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் குறைந்தபட்சம் பொருளடக்கம் வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து 9 பொருள் அடங்கியிருக்கு. அது என்னன்னு பார்க்க போறாங்க. நம்ம தருமபுரி மாவட்டத்துல 251 பஞ்சாயத்து இருக்கு. 251 பஞ்சாயத்துலையும் கிராம சபை கூட்டம் நடக்கும். ஆகஸ்ட் 15 கட்டாயம் எல்லாரும் போய் கலந்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட வளர்ச்சி அதுலதான் இருக்கு. நாம கலந்துக்காத ஏனாதானு இருந்தோம்னா என்னன்னே தெரியாத மொத்தமா எதையாவது எழுதி அனுப்பிடுவாங்க. நம்ம பஞ்சாயத்துக்கு இவ்வளவு அடிப்படை பிரச்சனை இருக்கு, ஆனா யாருமே அது சரியா கண்டுக்கிறது கிடையாது. எதையாவது எழுதி இங்க எந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை மொத்தமா எழுதி அனுப்பிடுவாங்க. அப்புறம் நமக்கான வளர்ச்சிக்கு தேவையான நிதி வராம போயிடும். எல்லாரும் தயவு செஞ்சு போய் கலந்துக்கோங்க. அந்த 9 பொருளடக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் குறைஞ்சபட்சம் 31 பதிவேடுகள் வந்து பராமரிப்பாங்க. வரவு செலவுல இருந்து அது கிடைக்கிற வரியில இருந்து எல்லாமே அதுலதான் இருக்கும். சேலரி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அதுல இருக்கும். அந்த 31 பதிவேடுகளும் அங்க வைக்கணும். நான் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுற அந்த PDF கடமை படிச்சு பாருங்க. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் phase 2 இதுல என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, அதாவது இப்ப ஏரி பணிகளா இருக்கட்டும், அதே மாதிரி செடி ஒரு சபையில் நடுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன திட்டங்கள்லாம் நட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த திட்டத்தில் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் குடிநீர் முழுமையா உறுதிப்படுத்திருக்கணும். ஏன்னா எல்லா ஊர்லயும் முக்கியம் அடிப்படை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை இருக்கு. அதை பார்க்க சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது MGNREGA இப்போ வந்து BPG ராம் அப்படின்னு திட்டத்தை மாத்திட்டாங்க. இது வந்து எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்குன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த தொழிலாளர்களுடைய கூலி, அவங்க என்னென்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கறத வந்து தொகுத்து கொடுக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன குளமா இருக்கட்டும், ஏரி இருக்கட்டும், அதெல்லாம் சுத்தப்படுத்தி பாசனத்துக்கு ஏற்ப தயார்படுத்தணும். மாதம் 5ஆம் தேதி 20ஆம் தேதி மேல நீர்த்தக தொட்டி, அதே மாதிரி தரை தொட்டி எல்லாம் வந்து தண்ணியை வந்து சுத்தப்படுத்தணும். கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் BPDP இது வந்து அந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் சரி பண்றதுக்கு என்னென்னன்றத பஞ்சாயத்து தீர்மானமா போடுங்க. அதுதான் அடுத்துக்கடுத்து நம்ம பஞ்சாயத்து மக்களை வளர்ச்சி கொண்டு போகும். தூய்மை பாரத இயக்கம் மூலியமா நம்மளோட பஞ்சாயத்து கிளீனா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறது விழிப்புணர்வு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேற்கிட்ட என்னன்னா, உங்களோட பொதுமக்களோட பிரச்சனைகளா இருக்கட்டும், உங்களோட ஐடியா எல்லாமே தீர்மானத்தில் கொடுங்க. அதுவும் அரசாங்கம் நிறைய கேட்டுருக்காங்க. உண்மையாக நல்ல விஷயம் இது. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம பஞ்சாயத்து முன்னேற்ற வழி ஏற்படுத்த போறாங்க. நன்றி.